அண்மை செய்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. நம்பிக்கையுடன் பணியாற்றுங்கள், வரும் காலம் நமதே என பாஜக மையக்குழு கூட்டத்தில் அமித்ஷா பேசியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகளை உடனடியாக தொடங்குமாறு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். முனாஃப், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? மதுரை சிந்தாமணியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற மைய ஆலோசனை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு அறிவுரைகளை கட்சியினருக்கு வழங்கியிருக்கிறார். அதில் குறிப்பாக நம்பிக்கையுடன் பணியாற்றுங்கள், வரும் காலம் நமதே என்று குறிப்பிட்டு 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்குங்கள் என்று தொண்டர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகளோடு அனைவரும் முழு முயற்சிகளோடு பணியாற்றவும் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து அனைத்து மாவட்ட மற்றும் மண்டல வாரியாக மக்கள் பிரச்சனைகளை குறித்து நிர்வாகிகள் களப்பணிகளில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் கூட்டணி கட்சிகளோடு நட்பு பாராட்டவும் இணக்கமாகவும் செயல்படவும் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தை நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியிருக்கிறார். சரியாக 12:30 மணி அளவில் இந்த மைய கூட்டமானது துவங்கியது. மைய கூட்டத்தில் பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன், அதே போல சுதாகர் ரெட்டி, முன்னாள் மாநில தலைவர்கள், அதே போல மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த மைய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். 18 பேர் கொண்ட இந்த மையக்குழு கூட்டத்தில் 24 பேருக்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் தான் இந்த அறிவுரைகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில மதுரைக்கு அமித்ஷா இன்று வந்திருந்தார். தொடர்ந்து காலை மதுரையில் சாமி தரிசனம் மேற்கொண்ட அவர் இந்த கூட்டத்தில் கூட்டம் தொடங்கியது. தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்குங்கள் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகளோடு அனைவரும் முழு முயற்சிகளோடு பணியாற்றவும் உத்தரவிட்டிருக்கிறார். அனைத்து மாவட்ட மற்றும் மண்டல வாரியாக மக்கள் பிரச்சனைகளை குறித்து நிர்வாகிகள் களப்பணிகளை இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் கூட்டணி கட்சிகளோடு நட்பு பாராட்டவும் இணக்கமாகவும் இருக்க தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார். இதன் பிறகு 4 மணி அளவுல அந்த பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மதுரையில் இருக்கக்கூடிய பகுதியில இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதிலும் 15,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி பல்வேறு ஆலோசனைகளையும் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்தில் பாஜகவின் மேலிட பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, அதே போல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமைப்பு செயலாளர் கே. விநாயகம், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மூத்த நிர்வாகிகள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட 18 பேர் கொண்ட உயர்மட்ட குழு முக்கிய நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனையில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் என்னென்ன என்பது குறித்தும் ஆலோசித்திருக்கிறார். மேலும் அவர்களுக்கு பெறக்கூடிய தொகுதிகளில் அமமுக, அதே போல ஓபிஎஸ் அணி உள்ளிட்டோருக்கு பிரித்து கொடுப்பதற்கான பகிர்வுகள் என்னென்ன என்று பேசியிருக்கிறார். மேலும் பாஜக வெல்வதற்கு சாத்தியக்கூறுகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் பேசியிருக்கிறார். தென்னகத்தில் தென் மாவட்டங்களில் உட்பட 10 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளது என்பது குறித்தும் இந்த ஆலோசனையில் பேசப்பட்டிருக்கிறது. இதை தவிர பாமகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவை இணைப்பது குறித்தும் ஆலோசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாமகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என்று தொடர்ச்சியாக கூறி வந்திருந்த நிலையில பாமகவை கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை இந்த ஆலோசனையில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதை தவிர தேமுதிக இதர புதிய கட்சிகளும் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 4 மணிக்கு மதுரை ஒத்தைக்கடை பகுதியில் நடக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் இந்த பொதுக்கூட்டத்திலையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச இருக்கிறார். பிரம்மாண்டமாக மேடை அமைக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் 15,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமன்ற தேர்தலுக்கான விகுகள் குறித்தும் சட்டமன்ற தேர்தலில் கட்சி பணிகள் எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்பது குறித்தும் அறிவுறுத்த இருக்கிறார். பாஜக மாநில தலைவர், புதிய தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய நயினார் நாகேந்திரன் தென்னகத்தில் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார். இதற்கு முன்னதாகவே இருந்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை மேற்கு கொங்கு பகுதியில் கவனம் செலுத்தி வந்த நிலையில தற்போது தென் மாவட்டங்களில் கவனம் செலுத்தி இருக்கக்கூடிய விஷயமாக ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் கவனம் செலுத்துவதற்கான காரணம் என்னவென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து கூட்டணி அமைத்து
கூட்டணி அமைத்த போது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக மற்றும் பாஜகவின் கூட்டத்தில் அங்கம் வகித்தவர்களுக்கு 2ஆம் இடம் பிடித்தார்கள். இதனால் கணிசமாக அவர்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருந்தது. இந்த நிலையில தான் இதை மையப்படுத்தி தான் தென் மாவட்டங்களில் பாஜக தற்போது இந்த குறிவைத்து 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக தற்போது தேர்தல் களத்தை துவங்கி இருக்கிறது. குறிப்பாக முக்குளத்தூர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதால் நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாஜகவின் கவனம் தென் மாவட்டங்களில் திசை திரும்பி இருக்கிறது. தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதன் காரணமாகத்தான் அரசியல் சட்டமன்ற தேர்தலுக்கு எதிர்நோக்கி தற்போது வந்திருக்கிறார். மற்றொரு காரணம், கடந்த வாரம் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை பாஜகவிடம் ஒப்படைக்க துடிக்கிறார் என்ற ஒரு வார்த்தையும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையான விமர்சனம் செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் எந்த ஷா வந்தாலும் தடுக்க முடியாது என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாஜகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த விமர்சனம் நடந்து ஒரே வாரத்தில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு மதுரை வந்திருக்கிறார். அரசியல் களத்தில் அவருடைய வருகை என்பது பெரும் எதிர்பார்ப்பையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அதில் குறிப்பாக நம்பிக்கையுடன் பணியாற்றுங்கள், வரும் காலம் நமதே, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் தேதி நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பணிகளை தற்போதே தொடருங்கள் என்று தொண்டர்களுக்கும் அந்த மையக்குழு நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகளோடு அனைவரும் முழு முயற்சிகளோடு இந்த தேர்தல் பணிகளை ஆற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். அனைத்து மாவட்ட மற்றும் மண்டல வாரியாக மக்கள் பிரச்சனைகளை குறித்து நிர்வாகிகள் களப்பணிகளை ஆற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார். திமுக கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில 4 ஆண்டுகளில் திமுக செய்ய தவறிய வாக்குறுதிகள் என்னென்ன என்பது குறித்தும் பேச சொல்லி கூறியிருக்கிறார். கூட்டணி கட்சிகளோடு நட்பு பாராட்டவும் இணக்கமாகவும் செயல்படவும் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.